Hello friends, போன வீடியோல நம்ம இந்தியன் கஸ்டம்ஸ் வாட்டர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டெஃபினிஷனை பார்த்தோம். அப்புறம் 2-3 டெஃபினிஷன்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோல அந்த இந்தியன் கஸ்டம்ஸ் வாட்டர் அவங்களோட பவர்ஸ் என்னென்ன பண்ணலாம், எப்போ பண்ணலாம், எந்த கேஸில் அவங்க ஆக்ஷன் எடுக்கலாம், அதெல்லாம் தான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பவர் டு அரெஸ்ட் எனி பர்சன். யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம். who has committed any punishable offense. ஒரு அஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க, ஏதோ யாராக வேணாலும் இருக்கட்டும், ரெசிடென்ட்டு, நான் ரெசிடென்ட், வேறு நாட்டுக்காரங்க, ஃபாரின் சிட்டிசன், யாராக வேணாலும் இருக்கட்டும், ஹேஸ் கமிட்டட் பனிஷபிள் அஃபென்ஸ் வித்தின் இந்தியன் கஸ்டம்ஸ் வாட்டர். அந்த இந்தியன் கஸ்டம்ஸ் வாட்டர்னு நம்ம போன வீடியோவில் பார்க்கப்பட்ட அந்த ஒரு வாட்டரில் எந்த ஒரு பர்சன் எந்த மாதிரி ஒரு அஃபென்ஸ் பண்ணாலும் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்தியன் கஸ்டம்ஸ் அத்தாரிட்டிக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது. அடுத்து, பவர் டு ஸ்டாப் எனி வெஹிக்கிள், அனிமல் ஆர் வெசல் பை ப்ராப்பர் ஆஃபீஸர் ரிலேட்டிங் டு ஸ்மக்லிங். ஏதோ ஒரு வெஹிக்கிளோ, ஒரு அனிமலோ, ஒரு வெசலோ ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டீஸில் டீல் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த வெஹிக்கிளை இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்தியன் கஸ்டம்ஸ் அத்தாரிட்டிக்கு ரைட்ஸ் இருக்குது. பட் ஒன்லி ஒன் ரீசன், ஒன் கண்டிஷன், அந்த வெஹிக்கிள் வந்து இந்தியன் கஸ்டம்ஸ் வாட்டருக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்களால வந்து ஸ்டாப் பண்ண முடியும், அதுக்கு வெளியே ஸ்டாப் பண்ண முடியாது. அடுத்து, கன்சீலிங் குட்ஸ். ஒரு தப்பான குட்ஸை கொண்டு வர்றது, இல்லை குட்ஸை திருடிட்டு போகிறாங்க, இந்த மாதிரி கேஸில் வந்து அந்த இந்தியன் கஸ்டம்ஸ் வாட்டருக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டீஸ் நடந்துச்சுன்னா அந்த வெசலை வந்து கன்ஃபிஸ்கேட் பண்ணி நம்ம கவர்மெண்ட்டுக்கு கீழே நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அதை வந்து எடுத்துக்கிட்டு அந்த என்ன சொல்கிறது தக்க வச்சுக்கிறதுக்கு வந்து இந்தியன் கஸ்டம்ஸ் அத்தாரிட்டிக்கு ரைட்ஸ் இருக்குது. பிகாஸ் இந்தியன் கஸ்டம்ஸ் அத்தாரிட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. அடுத்து, பவர் டு சர்ச் எ பர்சன் அண்ட் கன்ஃபிஸ்கேட் இன் குட்ஸ். ஒரு பர்சன் வந்து இந்தியாவிலேருந்து தப்பிச்சு ஏதோ ஒரு தப்பு பண்ணிவிட்டு இந்த இந்தியன் கஸ்டம்ஸ் வாட்டருக்குள்ளே எங்கேயோ போய் ஒளிஞ்சிக்கிட்டாரு, இல்லை அவரோட பொருளை ஃபுல்லாக ஒழிச்சு வச்சிட்டாரு, டாக்குமெண்ட்ஸை ஒழிச்சு வச்சிட்டாருன்னா அந்த பர்சனை சர்ச் பண்ணி அவர்கிட்ட இருக்கிற குட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸை வாங்கி சர்ச் நடத்துறதுக்கு, சர்ச் இனிஷியேட் பண்ணுறதுக்கு இந்தியன் கஸ்டம் அத்தாரிட்டிக்கு ரைட்ஸ் இருக்குது. அடுத்து, ப்ரொஹிபிஷன் இம்போஸ்ட். ஒரு பொருள் மேலே ப்ரொஹிபிஷன் இம்போஸ் பண்ணியிருக்காங்க, விச் மீன்ஸ் அந்த குட்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ப்ரொஹிபிஷன் இம்போஸ் பண்ண குட்ஸை ஒருத்தன் உள்ளே கொண்டு வரான் அப்படின்னா அந்த பர்சன்ட்டேருந்து அந்த குட்ஸை கன்ஃபிஸ்கேட் பண்ணி இந்தியன் கஸ்டம்ஸ் கன்ஃபிஸ்கேட் பண்ணிக்கிறதுக்கு இந்தியன் கஸ்டம்ஸ் அத்தாரிட்டிக்கு ரைட்ஸ் இருக்குது. பட் த ஒன்லி கண்டிஷன், அந்த பர்டிகுலர் குட்ஸ் வந்து இந்தியன் கஸ்டம்ஸ் வாட்டருக்குள்ளே இருந்தால் தான் வந்து அந்த குட்ஸை கன்ஃபிஸ்கேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி ஹைசி அப்படிங்கிற ஒரு வேர்ட் சொன்னேன். அந்த ஹைசிங்கிற வேர்ட் மீனிங் பார்ப்போம் அப்புறமா. அந்த ஹைசி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு ஒருத்தன் வந்து ஒரு குட்ஸை கொண்டு வந்துட்டு இருக்காருன்னா அங்கே போய் இந்தியன் கஸ்டம்ஸ் அத்தாரிட்டி கன்ஃபிஸ்கேட் பண்ண முடியாது. இந்தியன் கஸ்டம்ஸ் வாட்டருக்குள்ளே அந்த பர்சன் இருந்தால் தான் அந்த குட்ஸை கன்ஃபிஸ்கேட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. இதெல்லாம் தான் வந்து பவர்ஸ் ஆஃப் இந்தியன் கஸ்டம்ஸ் அத்தாரிட்டி. அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம இன்னும் ஒரு பார்ட்டையும் பார்த்து முடிச்சிருவோம். டைப்ஸ் ஆஃப் குட்ஸ். இதெல்லாம் என்னென்னா கஸ்டம்ஸில் சொல்லப்படுற இம்பார்ட்டண்ட்டான குட்ஸு. இந்த குட்ஸோட இதுக்கெல்லாம் மீனிங் நம்ம தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து அடுத்து பின்னாடி இந்த வேர்டை பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு, இம்போர்ட்டட் குட்ஸ். ஒரு பொருளை வெளிநாட்டிலேருந்து உள்ளே இந்தியாவுக்குள்ளே கொண்டு வராங்கன்னா அந்த குட்ஸுக்கு பேர் இம்போர்ட்டட் குட்ஸ். ப்ரொஹிபிட்டட் குட்ஸ். ப்ரொஹிபிட்டட் குட்ஸ் அப்படின்னா ஒரு பொருள் இந்தியாவுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ப்ரொஹிபிட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அந்த குட்ஸுக்கு பேர் ப்ரொஹிபிட்டட் குட்ஸ். ஸ்பெசிஃபைடு குட்ஸ். ஸ்பெசிஃபைடு குட்ஸ்னால் இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் டேரிஃப் ஆக்ட்னு ஒன்று பார்த்தோம், அப்புறம் இந்தியன் கஸ்டம்ஸ் ஆக்ட்னு ஒன்று பார்த்தோம். அந்த ஆக்டில் அந்த ஆக்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா இதெல்லாம் ஸ்பெசிஃபைடு குட்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி அதுலேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த குட்ஸுக்கு பேர் ஸ்பெசிஃபைடு குட்ஸ். நோட்டிஃபைடு குட்ஸ் அப்படின்னா அந்த ஆக்டில் மென்ஷன் பண்ணல, ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் லேட்டரான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குட்ஸ் எல்லாம் வந்து நோட்டிஃபைடு. எதுக்காண்டி நோட்டிஃபைடு? ஒன்று ஸ்பெஷல் எக்ஸம்ஷன், ஸ்பெஷல் ரீஃபண்டு, நோ டேக்ஸ், இந்த மாதிரி வந்து பர்டிகுலராக வந்து கெசட் நோட்டிஃபிகேஷன் சொல்லி விடுவாங்க. அந்த கெசட் நோட்டிஃபிகேஷனில் சொல்லப்படுற குட்ஸ் எல்லாமே நோட்டிஃபைடு குட்ஸ். அது டிரான்சிட் குட்ஸ் அப்படின்னா ஆன் தி வே வந்துட்டுருக்கு, இன்னும் இந்தியாவுக்குள்ளே வரலை, அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து கிளம்பிருச்சு, ஆன் தி வே வந்துட்டு இருக்குல்ல, ட்ராவலிங்கில் இருக்கிற அந்த குட்ஸுக்கு பேர் டிரான்சிட் குட்ஸ். கோஸ்டல் குட்ஸ்னால் அந்த கோஸ்டல் ஏரியா ரீச் ஆயிடுச்சு, இந்தியாவோட கோஸ்டல் ஏரியாவில் ரீச் ஆயிடுச்சு, ஆனால் அங்கேருந்து இன்னும் வந்து நமக்கு ஹோம் கன்சம்ஷனுக்கோ வேர் ஹவுஸ்க்கோ எடுத்துகிட்டு போகலை அப்படின்னா அந்த குட்ஸுக்கு பேர் கோஸ்டல் குட்ஸ். லாஸ்ட் டைப், டிரான்ஸ்ஷிப்மெண்ட் குட்ஸ். டிரான்ஸ்ஷிப்மெண்ட் அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு, இந்தியன் கஸ்டம்ஸ் அத்தாரிட்டியும் ரீச் ஆயிடுச்சு, இப்போது
இங்கேருந்து ஹோம் கன்சம்ஷனுக்கும் போகலை, வேர் ஹவுசிங்க்கும் போகலை. ஆனால் என்ன பண்ணுறோம், டிரான்ஸ்ஷிப் பண்ணுறோம். டிரான்ஸ்ஷிப்னா இப்போ வந்து ஏன்னு ஒரு கப்பல் இருக்குது, அந்த கப்பல் வந்து இந்தியாவை ரீச் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து ஏங்கிறது ரொம்ப பெரிய கப்பல், இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கெலாம் அதுக்கு வந்து இடம் இல்லை. அதனால என்ன பண்ணணும், ஆனால் இதை நம்ம இந்தியா ஆல் ஓவர் தி இந்தியா வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த குட்ஸ்லேருந்து இறக்கி குட்டி கப்பலில், அதாவது ஸ்மால் ஏ போட்டிருக்கேன், ஒரு சின்ன கப்பலில் மாற்றி வச்சிடறோம். விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு, ஆனால் இந்தியாவுக்குள்ளே அந்த கப்பலை தாண்டி வர முடியாததுனால இன்னொரு கப்பலுக்கு மாற்றி இந்தியா ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். இந்தியா ஃபுல்லாக கூட வேணாம், வேறு நாட்டுக்கு கொண்டு போக போகிறோம். ஆனால் இந்த கப்பலில் இல்லை, இன்னொரு கப்பலில் மாற்றி கொண்டு போக போகிறோம்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட், அந்த குட்ஸுக்கு பேர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் குட்ஸ். இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் இன் கஸ்டம்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நம்ம இம்பார்ட்டண்ட்டான கஸ்டம்ஸ் ப்ரொசீஜர்ஸ் பார்க்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.